நபியே, நீர் அவர்களிடம் கேளும், அல்லாவை விடுத்து எங்களுக்கு நன்மையோ தீமையோ அளித்திட முடியாதவற்றிடமா நாங்கள் பிரார்த்திப்போம். இப்போது ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, குறைஷிகள்கிட்ட அல்லாஹ் கேட்க சொல்கிறான். என்னன்னு கேட்க சொல்கிறான்? அல்லாவை விடுத்து எங்களுக்கு நன்மையோ தீமையோ அளித்திட முடியாதவற்றிடமா நாங்கள் பிரார்த்திப்போம். அதான் நான் சொன்னல, இது சிலைங்கிறது, சிலை வழிபாடு, போலி கடவுள், அல்லாவுக்கு துணை கடவுள், இது எல்லாமே ஒரு ப்ராபகண்டா. அது அதுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, அதுக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்குது, அதுக்கு கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் இருக்குது. கலாச்சாரம், பொலிட்டிக்கல், அரசியல், பொருளாதாரம், இது எல்லாமே பின்னி பிணைஞ்சது தான் அந்த கடவுள் கோட்பாடுகள். புரியுதா? எந்த ஒரு கடவுள் ஒருத்தன் உருவாக்குறான் அப்படின்னா அதை வச்சு ஒரு குரூப்பு லாபம் அடைய போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாவை விடுத்து எங்களுக்கு நன்மையோ தீமையோ அளித்திட முடியாதவற்றிடமா நாங்கள் பிரார்த்திப்போம். இப்போ இவங்க சிலைகள் வச்சுருக்காங்க, எங்கே? காபத்துல்லால வச்சுருக்காங்க. இப்போ ரசூல்லா சேலஞ்ச் பண்ணுறாங்க, அல்லாஹ் மட்டும்தான் சக்தி இருக்கிறவங்க, மற்ற எல்லாருக்கும் சக்தி கிடையாது. அப்போது அவங்க நினச்சா எனக்கு ஒரு நல்லது செய்யவும் முடியாது, அவங்க நினச்சா எனக்கு ஒரு கெட்டதும் செய்ய முடியாது. அப்போ நல்லதும் செய்ய முடியாது, கெட்டதும் செய்ய முடியாதுன்னா அந்த இடத்துல போய் பிரார்த்தனை கேட்குறது வேஸ்ட். புரியுதா? சிம்பிளாகிருச்சா? இப்போது இந்த இடத்துல அவங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இல்லை அவங்க நல்லது செய்வாங்க கெட்டது செய்வாங்க அப்படின்னா அல்ல என்ன தெரியுமா பண்ணியிருப்பான்? எவன் பேசணுன்னா அவன் வாயை லாக் பண்ணி வச்சுட்டு அந்த கடவுளை வச்சு வாயை ஓப்பன் பண்ணி காட்டுறாம்மா. புரியுதா? இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சும்மா நான் சொல்லலை. ஏன் அவங்க பதில் பேசலை அப்படின்னா இதுதான் அர்த்தம். ஏன்? அவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோன்ட்டு. முகம்மதுகிட்ட பேசலாம், முகம்மதோட இறைவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னு தெரியும். பேசிகிட்டு இருக்கிற செய்திகள் 7வது வானத்துலேருந்து வருதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் எவ்வளோ தங்களை காப்பாற்றிக்கணுமோ அதே மாதிரி என்ன சொல்கிறது, மரியாதையும் காப்பாற்றிக்கணும், எல்லார்கிட்டையும் பிரச்சனைகள் போய் பெருசாக மாட்டிக்கூடாது. அதனால் அவங்க சைலண்ட்டாக இருக்க வேண்டிய இடத்துல சைலண்ட்டாக இருந்துருவாங்க. அப்போ அது அல்லாஹ் ரசூலா சொல்கிறாங்க. இப்போ இதிலேருந்து என்ன டிக்ளேர் ஆகுது? இவங்களுடைய அமைதியின் மூலமாக ஆற்றல் அல்லாவை தவிர வேறு யாரும் ஒரு லாபத்தையும் ஒரு நஷ்டத்தையும் நமக்கு கொடுக்க முடியாது. இது அதான் சொன்னல, இப்போ இதில் அக்கீதாக்கள் நமக்கு பாடம் நடத்தப்படுது. இந்த சூறா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அக்கீதாவாக தான் வருது.